உண்மை. இப்ப கண்ணால என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். காதால கேட்கலாம். நாசியால சுவாசிக்கலாம். வாயால பேசலாம். கையால செயல்படுத்தலாம், உழைக்கலாம். ஆமா. காலால நடக்கலாம். ஆமா. இதான வணக்கம் உண்மை. ஆனா இப்ப என்ன வந்து கேட்க போறேன்றீங்க. கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், நாசியால நுகரலாம், வாயால பேசலாம், கையால உழைக்கலாம், காலால நடக்கலாம். இப்ப என்ன வந்து கேட்கறதுக்காண்டி வந்திருக்கீங்க. கேட்கறது எது? காதுன்னு சொல்லிருக்கீங்க. கேளுங்க பாப்போம். நீங்க யாரு? கேட்கறது எதுன்னு சொன்னீங்க? காது. வாய் என்ன சொன்னீங்க? பேசுறது. நீங்க பேச வந்தீங்களா கேட்க வந்தீங்களா? பேச்சால கேட்கிறேன். பேச்சால கேக்குறீங்க. காதால வந்து உள்வாங்க முடியும், வெளிப்படுத்த முடியாது. ஒருத்தர வந்து விசாரணை பண்ணணும்னா அது வந்து வாய் மூலம், உள் மூலம், வெளி மூலம். இல்ல உள் மூலம்னா உள்ள வந்து மனசு மூலம் வாங்கக்கூடிய விஷயத்தை வெளி மூலமா அதை வெளிப்படுத்துறது வாய் மூலம். சரி, அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சுருக்கமா சொல்றேனே. பேர் என்ன? இது ஒளி வாங்கி, இது ஒளியை வாங்கி அதுல பெருக்கி கொடுக்கறதுனால ஒளி பெருக்கி. ஒளி வாங்கி ஒளி பெருக்கி. சில பேர் நம்ம ஆளு நிறைய பேருக்கு பேர் என்ன முன்பா தெரியல. நிறைய பேருக்கு தெரியல. வந்து நிறைய பகுதிகளை சந்திக்கிறதுனால இதுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுக்கு பேரு ஒளி வாங்கி அது வாங்கக்கூடியது. வாங்கினா பிரச்சனை இல்ல. ஆமா, அது வாங்கலைன்னா நமக்கு பிரச்சனை. ஆமா, அதனால ஒளியை வாங்கக்கூடியது. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தையை ஊடுருவக்கூடியது செவி. சரி, அப்படித்தானே? ரொம்ப அருமையா சொல்றீங்க. இப்ப இவ்வளவு விவரம் பேசுறீங்கல்ல, இப்ப நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஏன் நீங்க யாருன்னு சொல்லுங்க. வம்பு ஒண்ணு வந்தீங்களா? மறுபடியும் உங்க பிரச்சனை ஒண்ணு தெரியல. எந்த சென்னையும் நான் பண்ணவில்லை. அந்த சென்னை ஒண்ணு சொல்லுங்க. பிரச்சனை ஒண்ணு தெரியல. என்ன பண்றதுலாம் உங்களோட வேலை. நான் பிரச்சனைகள்லாம் எதுவும் வரவே இல்லைங்க. அசிங்கம் பேசுறேன். எனக்கு சுத்தமா அசிங்கம் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், பிரச்சனை ஒண்ணு வருது, சென்னை ஒண்ணு வந்து கேட்கிறேன். காரைக்குடியில இருந்து ஒரு பகுதியில ஒரு நாரன் சத்தியபுரம் வராருன்னா அசிங்கம் பேச தெரியாது. நாரன்னா எல்லா பகுதியும் தெரியும். உங்களுக்கு அசிங்கம் பேச தெரியாது. தெரியாது, அசிங்கமே தெரியாது. சொன்னாங்க தேவடையில இருந்து ஒருத்தர் வராரு, நகைச்சுவை நடிகரு, அவருக்கு அதை பத்தியே தெரியாது. சுத்தமா கொஞ்சம் கூட தெரியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அது யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கடிப்பிரியா கந்தா, கழக பிரியா நாரதனுடைய பேர். இவ்வளவு நேரத்தை சொன்னீங்கன்னா எதை பிடிச்சிருக்கு? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் போய்ங்க. தேவகோட்டையில நீங்க வந்துருக்கீங்க. எந்தெந்த ஊர் வழியா வந்தீங்க? வந்தா தேவகோட்டையில இருந்து காரைக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மன்னார்குடி எப்படி வந்தீங்க? இப்ப நான் காரைக்குடியில வந்திருக்கேன்னா நான் வந்த பட்டுப்பாட பத்தி நீங்க பெரிய விஷயம். எங்க இந்த காரைக்குடியில இருந்து கொல்லத்தூர் வந்து, புதுக்கோட்டை வந்து, ஆலங்குடி வந்து, கரம்பக்குடி வந்து, பாப்பா நாடு வந்து, ஒருத்த நாடு வந்து ஒரு ஒரு வாகனத்துல வரணுங்கிறத சுத்தி வந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை இருக்கா இல்லையா? அந்த வகையில ஒவ்வொருத்தரும் சந்திச்சு வரையில அபிஷேகத்துக்கு ஒருத்தர் சிவா, அலங்கார பிரியன் விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியன் கந்தன், கரகர பிரியா சுந்தரம்மாள், மோதக பிரியா விநாயகர், நடன பிரியா ருத்ரா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை இருக்கா இல்லையா? அந்த பெருமைகள்லாம் சொல்லி என் பேர் நாரதர் அப்படின்னு சொல்றேன். உங்க பேர் நாரதர். நாரதர் பொறுத்தவரை தொண்டன் என்று அழைப்பார்கள். எத்தனை பேர் தான் பிறந்திருக்கேன் நாரதர்? யார்? எங்க ஊர்ல 5 நாரதர் இருக்கா. உங்க ஊர்லயா? ஆமா. எந்த நாரதர் சொல்றீங்க? எங்க ஊர்ல எவவே பார்த்தே குடும்பத்தை கெடுக்கிறானா அவன் பேர் நாரதர். நாராயணா. அவங்க பண்றதெல்லாம் துர்க்கலகம். எங்கள மாதிரி ஆளுகள் எல்லாம் நற்கலகம் பண்றவங்க. நாங்க எல்லாம் மேலோட வாசிகள். அப்படிலாம் புலவாசி. ஆமா. சரி, என்ன உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என் பொண்டாட்டிக்குமா? எனக்கு திருமணமே ஆகாதே. அப்படியே மண்டையில உள்ள வரிசையா வீங்கி போய் கிடக்கு. அட நாராயணா, அது வந்து மண்டையில வீங்கல. அதுக்கு பேர் ஜடாமகுடம்யா. மன்னர் அணிவது மணிமகுடம், என்ன மாதிரி முனிவர் எழுது ஜடாமகுடம். நான் நினைச்சேன் பூரி கட்டை வச்சு ஒரு சாத்து. அதெல்லாம் இல்ல. எனக்கு தான் திருமணமே ஆகலை. அப்புறம் எப்படி? அதெல்லாம் நீங்க வாங்கினால எனக்கு சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ணல இல்ல. ஆசையும் இல்ல. ஆசையே இல்லையா? ஆசையும் இல்ல. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. அப்ப சரி, மண்ணை பார்க்கலாம், அணிவிக்க கூடாது. பொண்ணை பார்க்கலாம், அதை வந்து அணிவிக்க கூடாது. பெண்ணை பார்க்கலாம், அதை வந்து அணிவிக்கவும் கூடாது. ஆனா எல்லாம் பார்க்கலாம், அதை வந்து நம்ம அடையணும்னு நினைக்க கூடாது. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்து பார்க்கலாம். வேடிக்கை பார்க்கறது அது உண்மை தானே. நீ வேற மாதிரி இதை சொல்ல வரீங்க. பார்க்கலாம் அணிவிக்க கூடாது. உண்மை தானே. ஆமா, எனக்கு வேடிக்கை பார்த்து போய் செய்யறத மாட்டேன். இல்ல, அங்க செயல்படுறத வேடிக்கை பார்த்து நீங்க செய்ய முடியாது. இல்ல, நான் செய்ய முடியாது. எப்படி? பிறவியில இருந்தே இல்ல. பிறவியில இருந்து புரியல. பிறவியில இருந்து எந்த பிறவியில இறைவன் படைப்புல எல்லா உறுப்புகளும் இருக்கு. ஆசை என்பதை அற்றவன் நான். பிரம்மச்சாரி, நைசிக பிரம்மச்சாரி. ஒண்ணு செயல்பாடு இல்ல. என்ன செயல்பாடு இல்ல? செயல்பட முடியாம சப்பாலா கட்ட அடிக்கிறேன், நாதத்தை மிக்க அப்படி செயல்பாடு இல்லாம இருக்கு. கை வேலை நடக்கத்தானே செய்யுது. இப்ப செயல்பாடு இல்லைன்னா அப்படியெல்லாம் இருக்கும். அதுதான் இருக்கு. அது ஒண்ணு செயல்பாடு இல்ல. எது ஒண்ணு செயல்பாடு இல்ல? மனசுல ஆசை இல்லைன்னு. ஆசை என்பது செயல்பாடு இல்ல. எந்த ஒரு பொருளையும் அடையணுங்கிற எண்ணமே இல்ல. கோயில இருக்கிற ஒரு கொட்டாங்குச்சி வர ஒரு கொச்சியை கோட்டு தெரியுது. சரி, எனக்கு அந்த ஆசை சுத்தமா இல்லைன்னா சின்ன பிள்ளை விளையாட மாடு முயற்சி போட்டு மாடு
ஆசையவா இல்ல சுத்தமா செயல்பட முடியாதுன்னு சுத்தமா செயல்பட முடியாதுன்னா இல்லையா, எல்லா உறுப்புகளும் செயல்படும். ஆசை என்பது எதுலையுமே வைக்கிறது இல்லை அதிகமா, அது அடையணும்னு நினைக்கிறதே இல்லை. வைக்க முடிஞ்சா தானே வைக்கலாம், வைக்க முடியாதுன்னா அது என்ன ஒண்ணு என்ன வைக்க முடியாதுன்னா வைக்கலாம். வைக்க முடியாது மனசு இல்லையா, அதுல போய் ஆட்டம் மசரே இல்லை. எப்பவுமே அப்படித்தானா இல்ல எப்போதுமே அப்படிதானே புரியல. என்னுடைய பிறப்பழ வந்து கைசிக பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி இல்ல சாமி, நிறைய தைரியம்லாம் வைக்கிறாங்க வாங்கி. அதை நீ வாங்கிட்டு என்னடா சொல்ற? இல்ல சாமி பாவம் ஆளு என்ன, ஆள் நல்லா அழகா இருக்கியா, சரி ஆள் ஒரு அமைப்பா இருக்கியா, பார்த்தா பச்சை புள்ள மாதிரி இருக்கியா, பச்சை புள்ள மாதிரி. ஆனா மாதிரி தான் இருக்கலாம். ஆனா அது செயல்பட முடியலங்கிறீங்களே, அது என்ன செயல்பட முடியும்னா வராது. எதையுமே முடிவா முட்டைய சொல்லாம கோச்சுக்கிறாதீங்க. என்ன மசருக்கு இந்த உசுரை வாங்க யார பார்த்து எதுக்கியா? ஒரு முறை கயிறு பொதுநல தொண்டன், ஒரு முறை ஒரு இடத்துல தங்கக்கூடாதுங்கிற சாபம் இதெல்லாம் யார் நான் தூங்குறேன் வெளியே வேற சொல்லி தெரியல. ஒரு முறை கயிறு எடுக்கிற தூக்கு போடுத்தவங்க அப்ப அது கூட அப்ப எதுக்கு தான் நீங்க உசுரோட ஏயா நான் பொதுநல தொண்டன், எங்களுக்கு சாவே கிடையாதுயா. நரைத்திரை மூப்பு பின்னி சாக்காடு கிடையாது. நாங்கதான் தேவன். ஆமா எதுவுமே செய்யலன்னா பேசாம கிடக்கும். ஏன்னா ஏதாவது செஞ்சாதான் ஒட்டு வர ஒட்டும். உங்களை மாதிரி சோத்த திங்கிறவங்க அதெல்லாம் இருக்கும். அந்த சோத்த திங்கிறவங்களே இல்லையே. நீங்க அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. காற்றை புசித்து வாழக்கூடியவர்கள். ஆமா எத்தனை வருடம் காத்த புசிச்சிருக்கியா? அது போற மாதத்துல வர்ற மாதத்துல எப்ப பார்த்தாலும் காற்றை புசித்து வாழக்கூடியவங்க தான். ஆதாரம் காற்று சரக்கு சரக்குலாம் சரக்குலாம் சாப்பிடறதுல தமிழ் சரக்கு தான் தெரியும். அப்பாலும் தெரியும். நீங்க சொல்ற அப்பாலாம் எனக்கு தெரியாது. இல்ல காத்த மட்டும் வச்சுட்டு கூட சரக்கு எதாவது சாப்பிடறதுல அப்படின்னு அது சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கம் தெரியும். தெரியும். நான் சொர்க்கத்துல